திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு சென்னையில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்தும் அரசியல் அமைப்பு சட்டம் ஒன்றிய அரசால் எவ்வாறு மீறப்படுகிறது என்பது பற்றி கருத்தரங்கமாக இது அமையும் என்று திமுக தெரிவித்துள்ளது. திமுகவில் உறுப்பினர்களாக உள்ள 10,000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டை அமைச்சர் துரைமுருகன் துவக்கி வைக்க உள்ளார். கீழ்ப்பாக்கம் ஜெயின் ஜார்ஜ் வளாகத்தில் நடைபெறும் மாநாட்டில் முதல் அமர்வாக ஒரு நாடு ஒரு தேர்தல் என்கிற தலைப்பில் ஆங்கில கலந்துரையாடல் நடைபெறுகிறது. இதில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் எம்பி, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் குரேஷி, மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து என் ராம் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இரண்டாவது அமர்வில் திராவிடவியல் என்ற புதுமையான தலைப்பில் திராவிட இயக்கம் தமிழ் மண்ணிற்கு ஆற்றிய அரும்பணிகள் குறித்த கருத்தரங்கும், மூன்றாவது அமர்வில் இந்திய மக்களாகிய நாம் என்ற தலைப்பில் சிறப்பு கருத்துரை நிகழ்வும் நடைபெறுகின்றன. அதனைத் தொடர்ந்து அரசியல் அரங்கில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவுரை ஆற்றுகிறார். ஒரு நாடு ஒரு தேர்தல் தொடர்பான சட்டம் பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு பொது வெளியில் இதற்கான ஒரு கருத்தரங்கத்தை நிகழ்த்துவது இதுதான் முதல் முறை. திராவிடவியல் என்ற கருத்தரங்கம் நடைபெறுகிறது. எப்படி அரசியலமைப்பு சட்டம் எங்கெங்கெல்லாம் ஒன்றிய அரசால் மீறப்படுகிறது என்பதை உள்ளடக்கிய கருத்தரங்கமாக அமையும். இன்றைய அரசியல் அமைப்பு மற்றும் அரசியல் சூழ்நிலைகளில் இந்த கருத்தரங்கங்கள் மிக முக்கியமானதாக நாங்கள் கருதுகிறோம். இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறையில் 10,000 வழக்கறிஞர்கள் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த 10,000 உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் மேலும் வழக்கறிஞர்கள் அனைவரும் இணைந்து இந்த மாநாட்டுக்கு வருவார்கள் என்று எதிர்நோக்குகிறோம். மாநாட்டின் போது ஒரு நாடு ஒரு தேர்தல் சட்டத்தை கண்டித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.